அவ்வளவு திகில் திருப்பங்கள், சதி வேலைகள், நம்பிக்கை துரோகங்கள், ஆட்சி கவிழ்ப்பு எல்லாமே இருக்குது. கனம் கோற்றார் அவர்கள் இதுக்கெல்லாம் என்ன தண்டனைன்னு கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா ஆயுட்காலம் முழுவதும் நம்ம குருமூர்த்தியை உள்ள வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய சமூக குற்றங்களை செஞ்சிருக்காங்க. அவ்வளவு குற்றங்களை செய்துவிட்டு இன்னமும் அவருடைய கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தினுடைய தேசிய ஆலோசகர்ல இருந்து எல்லாருமே வராங்க. ஒரு போட்டோ கூட கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாமே வந்தாங்கிற செய்தி வெளியில கசியணும். ஆனா அதுக்கான ப்ரூஃப் எதுவும் உங்ககிட்ட இருக்கு. தொழில் குழுமங்கள் அல்லது இங்க இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை ஆர்எஸ்எஸ் மூலமாக செய்து கொடுப்பது, ஆர்எஸ்எஸ்க்கு தேவையான பல்வேறு விதமான நிதி தேவை உள்ளிட்ட அல்லது அவங்களுடைய அமைப்பை வளர்ச்சி கொண்டு போவதற்கு தேவையான எல்லாவற்றையும் தொழில் முதலாளிகளிடம் பெற்றுக்கொள்வது. இந்த ஏற்பாட்டினுடைய நீட்சி தான் இந்த தேர்தல் பத்திரம். குருமூர்த்தி தான் அந்த ஃபார்முலாவுக்கான நீங்க பேச உருவாக்குறது பாத்தீங்கன்னா குருமூர்த்தி தான். பண மதிப்பிழப்பு என்ற ஒரு நாசகர கொள்கை என்னுடைய பங்களிப்பு தான் என்று அவர் மிக தைரியமா சொல்ல முடியும். இத்தனை 100 பேரை கொன்ன பிறகு, இவ்வளவு பெரிய தொழில் நசிவுகளை உருவாக்கிய பிறகு, அவ்வளவு பெரிய அழிவுகளை கொண்டு வருவதற்கு காரணமான இந்த பண மதிப்பிழப்பு என்பதை நான் தான் முன்வைத்தேன், என்னுடைய கருத்து தான் இது என்று இவ்வளவு அகங்காரமாக இப்போதும் சொல்ல முடிகிறது என்று சொன்னால், இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் பாதுகாப்பு, ஆட்சி கவிழ்ப்புனா ஏதோ ராணுவத்துல பண்ணுவாங்க, ஆளுங்கட்சியில பண்ணுவாங்கலாம் கிடையாது. குருமூர்த்தி பண்ணி பார்த்திருக்காப்புல. கோயங்காவனுடைய நிறுவனத்தை காப்பாற்றுவதற்கு வேறு வழியே இல்லாமல் அது 3 மாதம் மட்டுமே தாக்கு பிடிக்கக்கூடிய நிலையில் வேறு ஏதாவது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்த கோயங்கோ அவர்கிட்ட சொல்றாரு 3 மாசத்துல நல்லது நடக்கணும். 3 மாசத்துல என்ன நல்லா நடக்குதுன்னா, அப்ப கோயங்கோ சொல்றாரு, குரு ஒன்னும் கவலைப்படாத, டெல்லி அரசியல்வாதிகள் ஜோதிடக்காரர்களிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறார். இந்திரா காந்தி வழக்கமா ஜோசியம் கேட்கிற ஒரு ஆளுகிட்ட இவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. இந்திரா காந்தி போய் ஜோசியம் கேட்கறாங்க, இப்ப தேர்தல் நடத்தினா எப்படி இருக்கு, அமோகமா ஜெயிப்பீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஜோசியக்காரன் சொன்னதை நம்பி தான் அந்த அம்மா எமர்ஜென்சி வித்ட்ரா பண்ணிட்டு அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி கோயங்காவும் குருமூர்த்தியும் 2 பேரும் பேசிக் கொண்டதாக இதுல அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். விபி சிங்குக்கு டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ண அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. நீங்கள் கூட்டணிக்குள் வருவதை பற்றி ராஜீவ்காந்தி எதிர்ப்பு மேடைக்கு தலைமை வைக்க வேண்டும் என்ற எங்களுடைய வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு அதிகபட்சம் இவ்வளவு நேரம் தான், இதுக்குள்ள நீங்க முடிவு சொல்லியாக வேண்டும் என்று விபி சிங்குக்கு நான் கெடு விதித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அம்மா கொழுப்பு, யாருக்கு வேணாலும் நான் கெடு விதிப்பேன், நான் நினைச்சேன்னா யார் வேணாலும் ஆட்டி வைப்பேன், நான் ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அவ்வளவு ஒரு எகத்தா ராஜீவ் காந்தியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று ஒரு ஏற்பாட்டை கோயங்காவும் குருமூர்த்தியும் சேர்ந்து ஜெயில் சிங்கை ரெடி பண்ணி, ஜெயில் சிங்குக்கு அவரு என்ன அந்த கடிதம் நான் என்னன்னு கொடுக்கணும் நீங்களே எழுதி கொடுங்கன்னு கேட்டாராம். அந்த வேலையை செஞ்சிருக்கிறதா எழுதுறாரு. இவங்ககிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சதி வேலை, இதுக்கெல்லாம் என்ன செக்ஷன் நீங்க பேசும்போது எல்லாம் சொல்லுங்க. டோக்கன் நம்பர் 110 சொல்லு ஜி. நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏஞ்சி எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீ தானே டோக்கன் நம்பர் 110 கவுண்டர் நம்பர் 4க்கு போ. டோக்கன் நம்பர் 110. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஏஎஸ் பன்னீர்செல்வம் சொன்னதை நீங்க மறந்துடுங்க. நாங்கள் அப்படிலாம் பேசிட மாட்டோம். நண்பர்களே, முதலாவதாக இந்த கட்டுரை வெளியான கேரவன் பத்திரிகை சம்பந்தமாக சில விஷயங்களை கவனப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். கேரவன் பத்திரிகையில் அசீமானந்தா பற்றி ஒரு கட்டுரை வந்திருந்தது. அசீமானந்தா உங்களுக்கு தெரியும், மாலேகான் குண்டுவெடிப்பு உள்ளிட்ட ஏராளமான இந்தியாவில் வெளியில் இதுவரையிலும் சொல்லப்படாத தீவிரவாதம் என்றால் அல்லது பயங்கரவாதிகள் என்றாலே அது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று நம்முடைய பொது புத்தியிலே பதிவு வைக்கப்பட்டதற்கு மாறாக எப்படி இந்த இந்துத்துவ அரசியலை பின்பற்றக்கூடியவர்கள் வெறும் கருத்தியல் ரீதியாக மட்டுமல்லாமல் பயங்கரவாத செயல்களில் எப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், அந்த பழியை எல்லாம் எப்படி சாமர்த்தியமாக இஸ்லாமியர்கள் மீதும் வேறு அமைப்புகள் மீதும் திருப்பி விடுகிறார்கள் என்பதை பற்றிய ஒரு குறுக்குவெட்டு தோற்றத்தை நமக்கு அந்த கட்டுரை கொடுத்ததாக நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். அந்த கட்டுரையை மறைந்த தோழர் சே நடேசன் அவர்கள் மொழிபெயர்த்திருந்தார். புதுவிசை பத்திரிகையில் கூட நாங்கள் வெளியிட்டுள்ளோம். அதுதான் முதலாக இந்த அசீமானந்தா பற்றியும் அவர்கள் எத்தகைய நபர்களை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டு இது போன்ற பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் அதிலே தான் முதலாக தமிழ் சமூகத்திற்கு கூட தெரிய வந்தது. இன்றைக்கு பிரக்யா என்று சொல்லக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்
அவரை பற்றி கோர்ட்டிலே நேரடியாக அவர் ஆஜராக வேண்டும் என்று அவருக்கு தாக்கீது வந்திருக்கிற போது இந்த தேசிய புலனாய்வு முகாம் என்று சொல்லக்கூடிய NIA பிரக்யா இப்போது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், அவர் மருத்துவ சிகிச்சையிலே இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார், ஆகவே அவர் கோர்ட்டுக்கு இப்போது வர வாய்ப்பில்லை என்று அவருடைய வழக்கறிஞரை போல NIA இப்போது கோர்ட்டிலே சொல்லியிருக்கிறது. இதே NIA தான் ஸ்டேன்சாமிக்கு ஒரு ஸ்ட்ரா வைத்த டம்ளரை கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. இதே இந்த பீமா கோரேகான் அந்த வழக்கிலே சிக்க வைக்கப்பட்ட ஒருவர் தன்னுடைய மூக்கு கண்ணாடியை தொலைத்து விட்டதாக, அது எப்படி சிறைக்குள்ள எப்படி தொலைன்னு தெரியல, அது யாரோ வேண்டுமென்றே அவரை சித்திரவதை செய்வதற்காக, பார்வை குறைபாடு உள்ள அவரை சித்திரவதை செய்வதற்காக அவருடைய மூக்கு கண்ணாடியை யாரோ தோக்கடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தனக்கு ஒரு மாற்று கண்ணாடி வேண்டும் என்று கேட்டபோது அந்த கண்ணாடியை கூட கொடுப்பதற்கு அனுமதிக்காத இதே NIA, அல்லது உடலின் பெரும்பகுதி செயலிழந்து போன நிலையில் இருந்த பேராசிரியர் GN சாய்பாபா அவர்களை 10 ஆண்டு காலம் அவர் இப்போது விடுதலையான பிறகு சொல்லியிருக்கிறார், ஒரே அறைக்குள் நான் 7.5 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன், எனக்கு ஒரு வீல் சேர் கூட எனக்கு கொடுக்க மறுத்து விட்டார்கள், வீல் சேர் கூட இல்லாமல் நான் குளிப்பதற்கும் கழிவறைகளுக்கு செல்வதற்கும், ஏன் ஒரு முழுகு தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கும் கூட நான் எவ்வளவு பெரிய துயரத்தை அனுபவித்தேன் என்று என்னால் சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கிறேன், இப்போது நான் வெளியே வந்துவிட்டேன் என்பதை கூட என்னால் நம்ப முடியாமல் இருக்கிறது என்று அவர் சொல்லியிருந்தார். அவ்வளவு கொடூரமாக சமூக செயல்பாட்டாளர்களை அல்லது அரசியல் ரீதியாக இந்துத்துவ அரசியலை விமர்சிக்கக்கூடியவர்களை சித்திரவதை செய்யக்கூடிய NIA இந்த அசீமானந்தா போன்றவர்களை எல்லாம், அல்லது மாலேகான் குண்டுவெடிப்பிலே சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய, இன்னும் ஹேமந்த் கர்கரேவுடைய கொலையிலே சம்மந்தப்பட்டவர்கள், இதெல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம அந்த கேரவன் பத்திரிகையின் மூலமாக தான் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதை போலவே இன்னொரு முக்கியமான ப்ரொஃபைலிங் என்பது ஹிந்து பத்திரிகை குழுமத்தை பற்றி ஒன்று வந்திருந்தது. ஹிந்து குழுமம் என்பது எப்படி அது மாலினி அவங்க பார்த்தசாரதி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு மோடியை அடுத்தடுத்து அவர்கள் சந்தித்தது, பல்வேறு நிழல் கூட்டங்களிலே பங்கெடுத்தது, அதற்கு பிறகாக எப்படி அந்த பத்திரிகையினுடைய சாய்மானம் எப்படி நிகழ்ந்தது படிப்படியாக என்பதை பற்றிய ஒரு ரொம்ப துல்லியமாக நமக்கு காட்டக்கூடிய, ஹிந்துவில் வந்துருச்சுனாவே அது பெரிய கெசட்டில் வந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன். அது பார்த்தசாரதிகளால் எழுதி, பார்த்தசாரதிகளால் அச்சடிக்கப்பட்டு, பார்த்தசாரதிகளால் படிக்கப்பட்டு, பார்த்தசாரதிகளால் கிழிக்கப்பட்ட ஒரு பத்திரிகைன்னு வச்சுக்கோங்க. அந்த பத்திரிகையை பற்றி என்ன மாதிரியாக அது அதனுடைய அரசியல் சாய்மானம் எப்படி அது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ரொம்ப ஒரு முக்கியமான ப்ரொஃபைலிங் அது நடந்துச்சு. இப்போ சமீபத்தில் மோடியினுடைய காலத்தில் எப்படி இராணுவத்தின் கீழ் சிவிலியன்ஸ் எப்படி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இராணுவம் எப்படி நேரடியாக அதனுடைய பேரக்குகளிலிருந்து எப்படி சிவில் சமூகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய மிக முக்கியமான ஒரு கட்டுரை அதிலே வந்திருந்தது. அந்த கட்டுரையை உடனடியாக தேசிய நலன் கருதி உடனடியாக நீக்க வேண்டும் என்று கேரவன் பத்திரிகைக்கு தாக்கீது அனுப்பப்பட்டு அந்த கட்டுரை நீக்கப்பட்டிருக்கிறது, இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு கேரவன் பத்திரிகை என்பது மிக முக்கியமான ஒரு பங்களிப்பினை செய்து கொண்டிருக்கிறதை நாம் இந்த நேரத்தில் கவனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். அது போன்ற பத்திரிகைகளை ஏதோ நாம் ஜுராசிக் பார்க்கில் பார்த்த மாதிரிலாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை, சமகாலத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். நான் இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட சொன்னப்ப பத்திரிகை வருதா அப்படின்னு கேட்டார். அது வந்து கொண்டிருக்கிறது. அதில் தொடர்ச்சியாக சமகாலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் 2024 ஏப்ரலில் என்ன நடக்குதுன்றதை பற்றி அது நமக்கு ரொம்ப ஒரு மாறுபட்ட பார்வையை கோணத்தை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் கவனப்படுத்த விரும்புகிறேன். அப்புறம் சுஜாதா பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஓசூரில் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எனக்கு அப்போ யாருன்னு இவங்களுக்கு தெரியாது, தேடி பிடிச்சி வந்திருந்தாங்க. அவங்க வந்த நேரத்தில் அவங்க விவாதித்த விஷயம் என்பது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற சாதிய வன்கொடுமைகள், ஆணவ படுகொலைகள் சம்பந்தமாக அவங்க அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விஷயமாகத்தான் என்கிட்ட அவங்க பேச வந்தாங்க. அப்போது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் பார்த்தது, பொதுவாக இப்போ ஊடகத்தில் நீங்கள் எல்லாமே ஊடக நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, தனிப்பட்ட முறையில் நண்பர்கள் இருக்கீங்க. என்கிட்ட ஒரு நீங்கள் எழுத்தாளன்றீங்க, நீங்கள் என்ன புத்தகம் எழுதுனீங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் என்கிட்ட பேட்டி எடுத்த நண்பர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வேற. ஆனால் ஒரு விஷயத்திற்குள் நாம் நுழைவதற்கு முன்பாக அதை பற்றிய முழு தரவுகளையும் தெரிந்து கொண்டு அதுக்குள்ளே இறங்கணுங்கிறதுக்காக அவ்வளோ ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பத்திரிகை ஊடகங்களாக நான் அவரை புரிந்து கொண்டேன். அந்த அடிப்படையில் இந்த கட்டுரையை எழுதும்போது கூட நிறைய நேரங்களில் கூப்பிடுவாங்க.
சின்ன சின்ன விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளோ முக்கியமான அது ஒரு வெளிச்சமாக அந்த விஷயங்கள் தெரியும். அந்த மாதிரியாக சுஜாதா தோழர் அவங்க ராம்குமாரனுடைய அந்த மரணம் அதில் என்ன மர்மம் இருக்குன்னு எனக்கு இன்னும் புரியலன்னு வச்சுங்களேன். சாவு அந்த சாவை பற்றி அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதை கூட முக்கியமான ஒரு அவங்களுடைய பங்களிப்பு தான். இப்போ அப்படியான ஒரு தோழர் குருமூர்த்தியை பற்றிய அந்த கட்டுரை என்பது மிக மிக ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தப்பித்தவரி கூட இப்படி உதாரணத்துக்காக கூட குருமூர்த்தியெல்லாம் சோறுன்னு சொல்லிடக்கூடாது. ஒரு ஒரு பெரிய ஒரு நஞ்சு கிடங்குல ஒரு துளி அப்படின்னு வேணா சொல்லலாம். ஒரு நீங்கள் இது வந்து என்னன்னா, எப்படி ஒரு சாதி என்பதை ஒரு மூலதனமாக அதுதான் அவர் சொந்த அனுபவத்தில் தான் அவர் சாதி ஒரு மூலதனமாக சமூக மூலதனமாக பயன்படுத்த முடியுமான்ற பரிசோதனை அவர் அது சொந்த அனுபவத்தில் தான் அவர் பண்ணி பார்த்துருக்கிறார். நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ சாதி என்பதை ஒரு சமூக மூலதனமாக வைத்துக்கொண்டு அந்த சாதியையே ஒரு வலைப்பின்னலாகவும் உருவாக்கி கொண்டு அதன் வழியாக தங்களுடைய செல்வாக்கு மண்டலத்தை எப்படியெல்லாம் அவர்கள் விரிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்பதை நமக்கு ஒருவர் மூலமாக அவரை மட்டும் நமக்கு வந்து மேக்னிஃபை பண்ணி காட்டுறது மூலமாக இதுதான் இந்த சாம்பிள்ல இருந்து நீங்கள் மற்றவங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்கிறது தான் இந்த ஒரு விஷயமாக நான் புரிந்து கொள்கிறேன். அப்போது இவங்க சுஜாதா இந்த கட்டுரையை எழுதுனதுங்கிறது வந்து ஏஎஸ் பன்னீர்செல்வம் சொன்ன மாதிரி வெறும் தரவுகளாகவும் இல்லாமல் அல்லது வெறும் ஒரு வாய்மொழி தரவுகளை சேகரிச்ச விஷயமாகவும் இல்லாமல் எனக்கு என்னவோ கொஞ்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குருமூர்த்தின்னு ஒருத்தன் பிறக்காமல் இருந்தால் கூட இது வந்து நம்ம குருமூர்த்தின்னு ஒரு பயங்கர வில்லன் இருந்தான்னு அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷன் லெவலுக்கு வந்து இது இருக்குது. அவ்வளோ திகில் திருப்பங்கள், சதி வேலைகள், நம்பிக்கை துரோகங்கள், ஆட்சி கவிழ்ப்பு எல்லாமே இருக்குது. கனம் கோட்டார் அவர்கள் இதுக்கெல்லாம் என்ன தண்டனைன்னு கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா ஆயுட்காலம் முழுவதும் நம்ம குருமூர்த்தியை உள்ள வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய சமூக குற்றங்களை செஞ்சிருக்காப்புல. கொஞ்ச நஞ்ச குற்றங்கள் கிடையாது, அவ்வளவு குற்றங்களை செய்து விட்டு இன்னமும் வந்து அவருடைய கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஆள்பெல்லாம் வந்து வர்றான் அவங்க மக கல்யாணத்துக்குன்னு நினைக்கிறேன். வந்த பிறகு அதில் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல. அதுதான் ரொம்ப நம்மலாம் முன்னாடிலாம் ஃபோட்டோ எடுத்தால் ஆயுசு குறைவினாங்க. இப்போலாம் ஃபோட்டோ எடுக்கலனா தான் ஆயுசு குறைஞ்சிடும். அப்படி ஒரு ஃபோட்டோ, அப்புறம் அதுக்கு ஒரு செல்ஃபி, இத்தனையும் எடுத்து செத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தினுடைய தேசிய ஆலோசகர்லேருந்து எல்லாருமே வராங்க. ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாமே வந்தாங்கங்கிற செய்தி வெளியில கசியணும். ஆனால் அதுக்கான ப்ரூஃப் எதுவும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. இந்த மாதிரியாக ஒரு ரொம்ப நேர்த்தியாக தன்னுடைய பள்ளி காலத்திலிருந்தே அவர் வந்து தொடர்ந்து எல்லாவற்றையும் வந்து வடிவமைச்சிருக்கிறாரு. இதை வந்து நீங்கள் ரொம்ப பெரிய புத்திசாலித்தனம்லாம் நினச்சக்கூடாது. இந்த மாதிரி களவாணித்தனம் இதெல்லாம் தான் நம்ம சாமர்த்தியம், சாணக்கியம், ராஜதந்திரம் அப்படின்லாம் நம்ம வந்து இங்கே பொது புத்தியில் நமக்கு வந்து திரும்ப திரும்ப வேற ஒன்றாக நமக்கு சித்தரித்து காட்டப்படுது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இவருடைய முதல் தொடக்கமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆடிட்டர் முடிக்கிறாரு. மற்ற எல்லாரும் பேரையும் ஞாபகம் வச்சிருக்கிறாருங்க. எல்லாரும் பேரையும் ஞாபகம் வச்சிருக்கிறாரு. இவருக்கு முத வந்து இவர் ஆடிட் படிக்கணும்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாருல்ல, அவர் பேர் மட்டும் இப்போ குறைக்க ஞாபகம் இல்லை அவருக்கு. அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாரு. எனக்கு அது அவர் பேர் மறந்து போச்சுன்னு சொல்றாரு. மீதி எல்லாரும் பேரும் ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு இவரை வந்து கௌரி காந்தன் ஒருத்தர் வேலைக்கு சேர்த்துறாரு. கொஞ்ச நாள்லயே வந்து அங்கதான் முதல்ல கோடாலி அங்கதான் போட்டிருக்கிறாரு. கொஞ்ச நாள்லயே அங்கிருந்து பிரிகிறார். அப்புறம் பிரிஞ்சு அவர்கிட்ட இருந்த டிவிஎஸ் குரூப் அக்கௌண்ட் எல்லாம் இவர் தூக்குறாரு. இப்படியே ஆரம்பிச்சு கடைசியா எங்க வந்து நிக்கிறாருன்னா துக்ளக்கு தூக்குறது வரைக்கும் வந்து இப்போ நான் வெறும் இவ்வளவுதானா குருமூர்த்தி, இந்த கட்டுரைக்கு அப்புறம் வந்து நல்லவன் ஆயிட்டான் அப்படின்னு நினைச்சு தேர்னா இப்போ அதுக்கு மேல இன்னும் 2 புத்தகம் இப்படி போடலாம். அப்படி குருமூர்த்தியை பத்தி இணைய வழிகள்ல அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி சங்கரமடம் வந்து 3 மருத்துவக் கல்லூரிகள் நடத்திட்டு இருக்குது. அது எதனாலன்னு தெரியல. இந்த மடத்தில் இருக்கிறவங்கலாம் மெடிக்கல் காலேஜ் நடத்துறாங்க. அது இந்த பக்கம் போனால் வந்து ஆதிபராசக்தியும் மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறாங்க, அமிர்தானந்த மையம் மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறாங்க. இவங்கெல்லாம் ஏன் வந்து நடத்துகிறாங்கன்னு தெரியல. சங்கரமடம் 3 கல்லூரி நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த 3 கல்லூரியில் கேரளாவில் ஒரு கல்லூரி இருக்குது. கோவிட் பீரியடில் சார்ட்டர்டு ஃப்ளைட்டு அமர்த்தி போய் அங்கே ஒரு அந்த மெடிக்கல் காலேஜை, மடத்துக்கு சொந்தமான மெடிக்கல் காலேஜை வேற யாருக்கோ கணக்கு முடிச்சு கொடுக்குறதுக்கு, வேற யாருக்கும் இல்லை. இப்போ நம்ம இவர் இருக்காருல்ல, ஏசி சண்முகம் இருக்காருல்ல, ரொம்ப அப்பாவி ஒருத்தர் வந்து அவர் அந்த துரும்பளவு கூட பழிபாவம் செய்யாத மோடியை கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஏசி சண்முகத்துக்கு வியாபாரம் முடிச்சு கொடுக்கறதுக்காக சார்ட்டர்டு ஃப்ளைட் அமர்த்தி இந்த கொரோனா காலத்தில் போய் அங்கே கேரளாவில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் அவங்க சொல்கிறாங்க, சங்கரமடத்தில் பெரியவாவால் அமர்த்தப்பட்ட நான். அங்கே எல்லாருமே பெரியவா தான், சின்னவளா யாருமே கிடையாது.
எல்லாருமே செத்து போயிட்டாங்கன்னா கூட பாலப்பெரியவா தான் அங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரியவால் அமர்த்தப்பட்ட என்ன வந்து இப்படி குருமூர்த்தி பழி பாடுறாரு, சதி செய்யறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் லவுட்டுறதே ஒரு வேலையா வந்து அப்போ இருந்து இது பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அப்போ கௌரிகாந்தன் ஏஜென்சி தொடங்கி துக்ளக் மகன் சோவுடைய மகன் கூட கமிட் ஆகாம தான் இருக்காரு. துக்ளக் இந்த நேரத்தில் குருமூர்த்தியால் வழிநடத்தப்பட்டால் தான் சரியாக இருக்கும் என்று அவங்களே செட் பண்ணி, இப்போ அப்படி ஒரு ஆள் இருக்காருல்ல, தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் இருக்காரு. அவருக்கு வந்து ஒருத்தர் கடிதம் எழுதுவார். அந்த கடிதம் எழுதுற வாசகர் எங்க இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் கடிதம் எழுதுவார். இந்த எனக்கு அன்புள்ள எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கிறது எழுதுவார். அந்த கேள்வி ஒரு வரி தான் இருக்கும். அதுக்கு ஒரு 4 பேர் நோட்ல வந்து பதில் எழுதுவார். அந்த மாதிரி வந்து இந்த குருமூர்த்தி இருந்தால்தான் துக்ளக் பத்திரிகை சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருவர் வந்து அனாமதேயமா கடிதம் எழுதி அதுக்கான ஒரு வற்புறுத்தல் வந்து அதன் பேர்ல அந்த துக்ளக்கு இவர் ஆசிரியராகிறார். இப்படித்தான் வந்து இவங்க எல்லா இடங்கள்லையுமே நடந்து இருக்கிறாரு அப்படிங்கிறதும் ஒட்டுமொத்தமா இவருடைய இந்த புத்தகத்துல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது, இந்த கட்டுரையில இருந்து நான் பார்த்துக்கிட்டேன்னா அவருடைய கேரக்டர் என்னவா இருந்திருக்கு, அவருடைய நடத்தைகள் என்னவா இருந்திருக்கு, அவருடைய முடிவுகள் எப்படி இருந்திருக்குன்னு சொன்னா ஒரு உறவாடி கெடுக்கிறது, நம்பிக்கை துரோகம், பகை மூட்டுறது, அப்புறம் பிளவுபடுத்துவது, நிதி முறைகேடுகளுக்கு ஒத்தாசையா இருக்கிறது. அந்த நிதி முறைகேடுகளை அது ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொன்னா புரியும் நினைக்கிறேன். மற்றதை நீங்க புத்தகத்துல படிச்சீங்க. எல்லாமே வெள்ளித்திரையில தான் பார்க்கணும். இங்கேயே வந்து ஆமா, அது மோடியே 10 வருஷம் ஆண்டுட்டு ட்ரெய்லர் தான் காட்டணும்னு சொல்லும்போது 15 நிமிஷத்துல வந்து மொத்தத்தையும் காட்ட முடியாது. அப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கான். அந்த சாமியார் வந்து அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு 74 நாட்டுல கிளை இருந்திருக்கு. ஒரு நாட்டில் குரேஷியாவில் அந்த குரேஷியா சட்டமன்றத்தில் ஒரு ஆள் ஜெயிச்சு வர இருக்கான் அந்த கட்சியிலிருந்து, மகேஷ் யோகி. அந்த மகேஷ் யோகி அவன் வந்து ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறான். அந்த அறக்கட்டளையோட உறுப்பினர்களாக அவருடைய நெருங்கிய உறவினர்கள் இருக்காங்க. அதனால நெருங்கிய குடும்ப உறவினர்கள் அறக்கட்டளையில உறுப்பினர்களாக இருக்கக்கூடாதுன்ற விதிக்கு புறம்பாக இவர் பண்ணியிருக்கிறாரு. அதனால வருமான வரித்துறை 50 கோடி ரூபாய் அவங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்கு. இந்த கேஸை கோயங்கா கிட்ட வருது. அவரு கோயங்கா வந்து உடனடியாக கோயங்காவுக்கு யார் அப்படின்னா குருமூர்த்தி தான் உடனடியா. நீங்க சொன்னீங்கல்ல இன்டலெக்சுவல் குண்டா அப்படின்னு சொன்னீங்கல்ல, அவர் வந்து இன்டலெக்சுவல் குண்டா மட்டும் இல்ல, ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, நாங்கள் இருவரும் கணவன் மனைவி போல் நீண்ட காலம் இருந்தோம்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து கோயங்காவும் குருமூர்த்தியும் அவ்வளவு நெருக்கமா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட குருமூர்த்தியினுடைய ஒரு 2வது வீடு மாதிரி அல்லது 1வது வீடா கூட இருந்திருக்கலாம் போல தெரியுது சொல்றாரு. அந்த மாதிரி வந்து கோயங்காவுடைய வீடு இருந்திருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சோ என்னமோ தெரியுதுன்னா பின்னாடி வந்து கோயங்கா குடும்பம் இவரை கடுமையாக வெளியேற்றுவதற்கு பெரிய பாடுபட்டிருக்கிறது. அப்படி வெளியேற்றணும்னு வந்த உடனே தன்னுடைய பிடியிலிருந்து அந்த குடும்பம் தப்பிக்கிறது என்று வந்த உடனேயே அந்த குடும்பத்தை 2ஆ பிளந்து அதுல ஒரு லைன் எடுத்து இன்னொருத்த பக்கம் நின்ட்டான். அப்போ கோயங்கா வந்து அந்த மகேஷ் யோகியுடைய வழக்கை இந்த பிரச்சனையை வந்து குருமூர்த்திக்கு சொன்ன உடனே குருமூர்த்தி என்ன பண்றாருன்னா இந்து சாஸ்திரங்கள் எங்க உதவுதுன்னு பாருங்களேன். இந்து சாஸ்திரங்களை பூரா வந்து படிச்சு இவர் வந்து இந்து சாஸ்திரங்களின்படி ஒருவர் துறவியான உடனேயே அவருக்கு சிவில் டெத் நடந்து விடுகிறது. அதாவது அவரு இறந்துடுறாரு. துறவினாவே வந்து மனித பிறவியிலிருந்து அவர் வந்து செத்துட்டாரு. செத்த பிறகு துறவி என்று இருப்பவருக்கு பந்தபாசம் எதுவுமே இல்லை. பந்தபாசம் எதுவும் இல்லாத ஒருவர் முன்னால் அந்த அறக்கட்டளையினுடைய உறுப்பினராக இருப்பவர் அக்காவா, தங்கச்சா, பிள்ளையா, பொண்ட யாரும் கிடையாது. அவரை பொறுத்தவரையிலும் அவர் துறவி. ஆகவே இந்த உறுப்பினர்களுக்கும் அவருக்கும் எந்த சொந்த பந்தமும் கிடையாது, எந்த உறவும் கிடையாது. ஆகவே இந்து சாஸ்திரங்களின்படி சிவில் டெத் அடைந்து விட்ட ஒருவரை மீது நீங்கள் இப்படியான குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியாது அப்படின்னு ஆர்கியூ பண்றாரு. அதை பாருங்களேன், நம்ம வருமான வரித்துறை ஏத்துக்கிட்டு 50 கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணிருக்குதுன்னா பாத்துங்க. அவ்வளோ பெரிய கில்லாடிங்க தான் இப்போ நம்ம கிட்ட வந்து மாற்றி தமிழ்நாட்டில் ரைடு எடுத்துக்கிறாங்க. வந்து சைக்கிள் ஷாப்ல இருந்து பஞ்சர் ஓட்ட கடையில இருந்து எல்லா இடத்துக்கும் வந்துருக்குறாங்க. இந்த மாதிரி 50 கோடியை வந்து தள்ளுபடி பண்ண கில்லாடிங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இவருடைய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி உறவாடி கெடுக்கிறது, நம்பிக்கை துரோகம், பகை மூட்டுறது, பிளவுபடுத்துறது, ஆட்சி கவிழ்ப்பு செய்யறது. ஆட்சி கவிழ்ப்பு எப்படி செஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி கவிழ்ப்புக்கு ஒரு முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. எது ஆட்சி கவிழ்ப்புனா எதோ இராணுவத்தில் பண்ணுவாங்க, ஆளுங்கட்சியில் பண்ணுவாங்கலாம் கிடையாது. குருமூர்த்தி பண்ணி பார்த்துருக்காப்புல. யாருக்காக? குருமூர்த்தி கோயங்காவுக்கு பெரிய நெருக்கடி இருக்கு.
அந்த நெருக்கடியில ஒரு கட்டத்துல அவர் சொல்றாரு, நம்ம நிறுவனம் இன்னொரு 3 மாசத்தை கூட தாங்காது போல அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய நிறுவனம் இதே நிலையில் போனால் 3 மாதத்திற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப கோயங்கா சொல்றாரு, ஒன்றும் கவலைப்படாத, ஒரு 3 மாசத்துல மார்ச் மாசத்துல நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இது வந்து முதல்ல எமர்ஜென்சி பீரியட்ல நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்து போராட்டம், ஜனநாயகத்தை மீட்பதற்காக போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது, அதனால அதுக்கு பணிந்து வேறு வழி இல்லாமல் அவர் எமர்ஜென்சி வித்ட்ரா பண்ணாங்கன்னு குருமூர்த்தி ஒரு புதுசா சொல்றாரு. என்னன்னா, கோயங்காவனுடைய நிறுவனத்தை காப்பாற்றுவதற்கு வேறு வழியே இல்லாமல் அது 3 மாதம் மட்டுமே தாக்கு பிடிக்கக்கூடிய நிலையில் வேறு ஏதாவது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்த கோயங்கோ அவர்கிட்ட சொல்றாரு, 3 மாசத்துல நல்லது நடக்கணும். 3 மாசத்துல என்ன நல்லா நடக்குன்னா, அப்ப கோயங்கா சொல்றாரு, குரு ஒன்றும் கவலைப்படாத, டெல்லி அரசியல்வாதிகள் ஜோதிடக்காரர்களிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. டெல்லியை உண்மையில் ஜோசியக்காரங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா, இந்திரா காந்தி வழக்கமா ஜோசியம் கேட்கிற ஒரு ஆளுகிட்ட இவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க போல, அதுக்குள்ள அப்படிதான் படிச்சா அப்படிதான் ஒரு மீனிங் வருது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்திரா காந்தி போய் ஜோசியம் கேட்கறாங்க, இப்ப தேர்தல் நடத்தினா எப்படி இருக்குன்னு, அமோகமா ஜெயிப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜோசியக்காரன் சொன்னதை நம்பி தான் அந்த அம்மா வந்து எமர்ஜென்சி வித்ட்ரா பண்ணிக்கிட்டு அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி கோயங்காவும் குருமூர்த்தியும் 2 பேரும் பேசிக்கொண்டதாக இதுல அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. எலெக்ஷன் டிக்ளேர் பண்றாங்க, தோத்து போறாங்க. இதுதான் வந்து எமர்ஜென்சி. இது அப்போ. அதற்கு பிறகு ராகுல் காந்தி அதுக்கு இடையில விபி சிங்குக்கு வந்து டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ண அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. விபி சிங்குக்கு நீங்கள் கூட்டணிக்குள் வருவது பற்றி ராஜீவ்காந்தி எதிர்ப்பு மேடைக்கு தலைமை வைக்க வேண்டும் என்ற எங்களுடைய வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு அதிகபட்சம் இவ்வளவு நேரம் தான், இதுக்குள்ள நீங்க முடிவு சொல்லியாக வேண்டும் என்று விபி சிங்குக்கு நான் வந்து கெடு விதித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து சொல்றாப்புல. அம்மா கொழுப்பு, யாருக்கு வேணாலும் நான் வந்து கெடு விதிப்பேன், நான் நினைச்சேன்னா யாரை வேணாலும் ஆட்டி வைப்பேன், நான் வந்து ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு அவ்வளவு ஒரு எகத்தாளம். அப்போ இது வந்து விபி சிங் பீரியட்ல. அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ராஜீவ்காந்திய அது எப்படியெல்லாம் அவங்க வந்து போய் மற்றதெல்லாம் வந்து நீங்க அரசு பொறுப்பு ஏத்துக்கிறது, அரசியல்ல போட்டி போடுறது, இதெல்லாம் தான் வந்து பிராமணர்கள் பண்ணக்கூடாது, அது வர்ண தர்மத்துக்கு. ஃபாரின் போறதெல்லாம் அவங்களுக்கு வந்து இப்போ வந்துருச்சு. கடல் தாண்டறது பாவம்னு இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி போய் ராஜீவ்காந்தியை பிடிக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போய் அங்க ஒரு ஏஜென்சியை பார்த்து பேசி அந்த ஏஜென்சியோட டைப் வச்சு அவங்க துப்பறிஞ்சு ஃபேர்ஃபாக்ஸ் சம்பந்தமான இதெல்லாம் அந்த ஃபேர்ஃபாக்ஸ் நிறுவனத்தோட பேசி போபார்ஸ் ஊழலை பத்தி துப்பறியறதுக்கு, இதெல்லாம் பெரிய, அப்புறம் கோட்ரேஜ் பத்தி பேசுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே பெரிய லிங்க், அது எல்லாமே அந்நிய தொடர்புகள், அதுக்காக வெளிநாட்டு பயணங்கள், இதையெல்லாம் பண்றதுக்கு அவர் எந்த இடத்துலையும் வர்ண தர்மம் எந்த இடத்துலையும் கோச்சிக்கவும் இல்லை, அது வந்து குறுக்கு நிற்கவும் இல்லை. இதெல்லாம் பண்றாரு. பண்ணிட்ட பிறகு அப்பவும் அது பலனளிக்காத ஒரு கட்டத்துல ஜெயில் சிங்கை ரெடி பண்றாங்க. ஜெயில் சிங்கை ரெடி பண்ணி நீ ராகுல் காந்தியை டிஸ்மிஸ் பண்ணும். சார் ஏன் இப்போ இன்னும் பதவியேற்காதுக்கு முன்னாடி நம்ம ஏன் ராஜீவ் காந்தியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று ஒரு ஏற்பாட்டை கோயங்காவும் குருமூர்த்தியும் சேர்ந்து ஜெயில் சிங்கை ரெடி பண்ணி, ஜெயில் சிங்குக்கு அவரு என்ன பாருங்க, அந்த கடிதம் நான் என்னன்னு கொடுக்கணும் நீங்களே எழுதி கொடுங்கன்னு கேட்டாராம். அந்த வேலையை செஞ்சிருக்கிறதா எழுதுறாரு. இவங்ககிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சதி வேலை, இதுக்கெல்லாம் என்ன செக்ஷன் நீங்க பேசும்போது இதெல்லாம் சொல்லுங்க. இப்ப மட்டும் என்ன வந்து இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து மாறப்போகுது, இன்னும் 10 நாள்ல ஏதாவது ஒரு ஏற்பாட்டை பண்ணி இதெல்லாம் இந்த வழக்கை கொண்டு வரணும். அதாவது ஒரு பொதுநல வழக்கு ஏதாவது போட்டு இதெல்லாம் அவரே ஒப்புதல் வாக்குமூலத்துல கொடுத்துருக்கிறாருன்னு இதெல்லாம் செஞ்சு இந்த அடுத்த கட்டத்தை நம்ம போகணும். இது உண்மையிலேயே அப்ப ஜெயில் சிங்குக்கு ஒரு கடிதத்தை டிராஃப்ட் பண்ணி இவங்க தான் கொடுத்துருக்குறாங்க, மெயிலில் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தினுடைய ஒரு நகலை இவர் வச்சிருக்கிறார் குருமூர்த்தி. ஜெயில் சிங் கொடுத்த அந்த கடிதத்தின் நகலை இவருடைய அறையிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு இந்த ஆட்சி கவிழ்ப்பு இது போன்ற எல்லா குற்றங்களையும் செய்யக்கூடியவராக ஒருவர் இருந்திருக்கிறார் என்றால் அது குருமூர்த்தியாக இருக்கிறது. இந்த குருமூர்த்தியை பற்றிய இந்த ப்ரொஃபைலிங் என்பது நமக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குகிறது. என்னன்னு சொன்னா, ஒரு குருமூர்த்தியை கண்டுபிடிச்சிட்டாங்க, எப்படியோ சுஜாதா கண்டுபிடிச்சிட்டாங்க.
இன்னும் எந்தெந்த சுஜாதா எங்கெங்க ஒளிஞ்சிருக்கிறாங்கன்றத நம்ம எப்படி புகை மூட்டம் போட்டு வெளியில கொண்டு வரணும். நம்ம கிட்ட உண்மையில அப்படி புகை மூட்டம் போடுறதுக்கான ஏற்பாடு இருக்குதா? அவங்க எங்கெங்கெல்லாம் ஊடுருவி போயிருக்கிறாங்க. இதுல இப்ப தொடக்கத்துல பேசின குமரன் தோழர் சொன்னார். அவங்க எப்படி வந்து சோசியல் இன்ஜினியரிங்ன்ற பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையில இங்க மதத்தின் பெயரால் பிரிவினையை உருவாக்க முடியாது என்கிற நிலையில் பல்வேறு சாதிய குழுக்களை அவர்கள் அடையாளம் கண்டு அந்த சாதிய குழுக்களிடம் அமைப்புகளை உருவாக்க சொல்லி அந்த அமைப்புகளுக்கு தேவையான நீங்க ஒன்றும் இல்லை, இந்த சிவாஜி கணேசன் சாலையில் அந்த அங்கே தானே இருக்கு சிபிஎம் ஆஃபீஸ் எதிரில் தானே அந்த கமலாலயம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா நம்ம டிஎன்பிசி அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி இருக்கும்ல அத்தனை சாதிகளுடைய ஜீப்புகள் கார்கள் ஸ்டிக்கர் ஒட்டினது போல அங்கே தான் நிற்குது அந்த கமலாலயத்துக்கு முன்னாடி. எல்லாத்துக்கும் ஒரு காரை கொடுத்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து போய் நீ நம்ம சாதி தான் ஆண்ட சாதி, மீதி எல்லாம் வந்து மாண்ட சாதின்னு பேசு. நம்ம தான் பெரிய சாதி, நம்ம தான் யானைக்கு பிறந்தவங்க, ஒட்டகத்துக்கு பிறந்தவங்க, பெரிய சாதி, அந்த சாதி, இந்த சாதி, சிங்கமே, புலியே, கரடியே, நரியே, ஏதோ ஒன்று பேசு என்று விரட்டி அனுப்பக்கூடிய ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இதை வந்து தோழர் சொன்னார்ல, இதே தான் தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் இன்னைக்கு கிருஷ்ணசாமியோட நிலைமை என்ன? கிருஷ்ணசாமி வந்து அவரு அமித்ஷாவை கூப்பிட்டு வந்து ஒரு மதுரையில் ஒரு மாநாடு நடத்தினாங்க. பட்டியலில் இருந்து வெளியேற்றுவது. ஏன் வெளியேற்றணும்? சாதிய சமூகத்தினுடைய கொடூரங்கள் அனைத்தையும் தலித்துகளாக இருந்து தாங்க முடியாத கட்டத்தில் அதை எதிர்த்து போராடுகிற இடத்துக்கு போவதற்கு பதிலாக பட்டியலில் இருந்து எங்களை வெளியேற்றி விட்டால் எங்களை எல்லாரும் கோபாலகிருஷ்ணன் என்று கூப்பிடுவார்கள் என்று அன்றைக்கு அவங்க வச்ச வாதம் இருக்குல்ல, இதை எதிர்த்து கேள்வி கேட்ட போது உங்க பொங்க சோறு வேணா உங்க பூசைய வேணான்னு சொல்லி சொன்னாங்க. இதற்காக தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியிலேயே சிலர் இருந்து வேலை செய்தார்கள், RSS ஆட்கள் இருந்து வேலை செய்தார்கள். பட்டியல் நீக்கம் செய்வதுதான் ஒரே தீர்வு என்று அந்த இளைஞர்களை நம்ப வைத்து அவர்களை அதுக்காக தயார் செய்து எவ்வளவு பெரிய ஒரு சமூகத்துல ஒரு பெரிய பிளவை உருவாக்குனாங்க. RSS அந்த இளைஞர்கள் மத்தியிலே மிக கடுமையாக ஊடுருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி எல்லா வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே இதுக்கு மேல நீ எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி நீ கலத்தி விட்டாங்கல்ல. இதுதான் வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு நடந்திருக்குது. இப்போ ஓ பன்னீர்செல்வத்தோட போய் ராமநாதபுரத்தில் மல்லு கட்டிக்கிட்டு இருக்காரு. நீ என்ன ஒரு ஓ பன்னீர்செல்வம் தானே, நாங்கள் எங்ககிட்ட இத்தனை ஓ பன்னீர்செல்வம் அவருக்கே வந்து தண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரெல்லாம் வந்து அவங்க கையாண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தான் இன்னும் அவங்களுடைய வேலைகள் ஒரு இடத்துல நிக்கல, சமூகத்துல வேற வேற இடத்துக்கு வராங்க. இந்த வேற வேற இடத்துக்கு அவங்க யாரெல்லாம் எப்படியெல்லாம் தயார் பண்ணி அனுப்புறாங்கிறதுக்கு ரொம்ப ஒரு கேந்திரமான ஒரு பயிற்சி பட்டறையை போல சங்கரமடம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த சங்கரமடம் வந்து நம்ம அதுக்குள்ள வந்து போறதே இல்லை. நம்ம என்ன கருமத்துக்கு போறோம் அது வேற விஷயம். ஆனா அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத பத்தின ஒரு சோசியல் ஆடிட்டிங் என்பது நமக்கு தேவைப்படுது. இப்போ அதை பற்றிய கேள்வியை வந்து 2-3 இடத்துல சுஜாதா வந்து எழுப்பி போறாங்க. சங்கரமடத்துக்கும் குருமூர்த்தி வந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது சங்கரமடத்துக்கு போறது, அங்கிருந்து சில முடிவுகளை பெற்றுக்கொண்டு அவர் வந்து களத்துக்கு திரும்புறது, இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அதுல வருது. இதுல இவர் முடித்து கொடுக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் அல்லது பெரிய தொழில் குழுமங்கள் இவங்களுக்கு இடையிலான பஞ்சாயத்துகளை தீர்த்து கொடுக்கும்போது அதுக்கு பிரதிபலனாக கிடைக்கக்கூடிய தொகையை RSSக்கு கொண்டு போய் கொடுப்பது. தொழில் குழுமங்கள் அல்லது இங்க இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை RSS மூலமாக செய்து கொடுப்பது, RSSக்கு தேவையான பல்வேறு விதமான நிதி தேவை உள்ளிட்ட அல்லது அவங்களுடைய அமைப்பை வளர்ச்சி கொண்டு போவதற்கு தேவையான எல்லாவற்றையும் தொழில் முதலாளிகளிடம் வந்து பெற்றுக்கொள்வது. இந்த ஏற்பாட்டினுடைய நீட்சி தான் இந்த தேர்தல் பத்திரம். குருமூர்த்தி தான் அந்த ஃபார்முலாவுக்கான நீங்க பேஸ உருவாக்குறது பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி தான். உனக்கு நான் ஒன்று செஞ்சு கொடுப்பேன், அதுக்கு பதிலாக எனக்கு தேவையானதை என் அமைப்புக்கு செஞ்சு கொடுங்க. அதை தான் இப்போ இவங்க தேர்தல் பத்திரம் மூலமா செஞ்சிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதனுடைய இன்னொரு விரிவாக்கத்துல தான் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க மோடி வந்து அதானிக்கு பினாமின்னு. கிடையவே கிடையாது, அதானி தான் மோடிக்கு பினாமி அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இப்போ ஒரு சட்டமன்றத்தில் பேசினார்ல. இப்போ அந்த மாதிரி வந்து இவங்க ஒரு தொழில் முதலாளிகளை கைக்குள் வைத்துக்கொண்டு அல்லது அவர்களையே பினாமியாக வைத்துக்கொண்டு வளர்வதற்கான ஒரு அடித்தளம் என்பது இவர்கிட்ட தான் வந்திருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. பிறகு இந்த குருமூர்த்தியினுடைய செயல்பாடுகளில் நம்ம முக்கியமாக பேச வேண்டியது அவருடைய பொருளாதார கொள்கைகள் சம்பந்தமாக. அதைத்தான் தோழர்கள் முன்னாடி குறிப்பிட்டாங்க. அதை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த வர்ணாசிரம அடிப்படையிலான இதுதான். அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிறது
ஒருவேளை அதுக்கு இவர் ஒரு இப்போ சமீபமா ஏதாவது பேட்டி எடுத்தீங்கன்னா அதை அவர் என்னுடைய பிரைன் செயல் தான் என்று அவர் கிளைம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது தெங்காடியினுடைய கருத்தோடு மிக ஒத்துப்போகிறது. இந்த 18 தொழில்களை சார்ந்த குலத்தொழில்களை சார்ந்த குடும்பங்களைச் சேர்ந்த 18 வயது நிரம்பியவர்கள் அதே குலத்தொழிலை செய்வதற்கு பயிற்சியும் கடனுதவியும் தருவதாக சொல்லக்கூடிய அந்த ஏற்பாடு கூட இவருடைய கொள்கையாக இருக்கலாம். இப்போ நம்ம பேச வேண்டியது குருமூர்த்தி பற்றி பேச வேண்டியது பண மதிப்பிழப்பு என்ற ஒரு நாசகர கொள்கை என்னுடைய பங்களிப்பு தான் என்று அவர் வந்து மிக தைரியமாக சொல்ல முடியுது. இத்தனை 100 பேரை கொன்ன பிறகு இவ்வளவு பெரிய தொழில் நசிவுகளை உருவாக்கிய பிறகு நீங்கள் இந்த இவர் பரகலா பிரபாகர் எழுதின அந்த புத்தகம் புதிய இந்த கோணல் மரம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த பண மதிப்பிழப்பு முடிந்த பிறகு அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் எவ்வளவு வேலையின்மை பெருகியது அப்படிங்கிறதும் புதிய இவர்கள் பெத்து போட்ட புதிய இந்தியாக்கள் நிறைய இருக்குல்ல, அத்தனை இந்தியாக்களும் முடிந்த பிறகும் உலகின் பட்டினியில் இருப்பவர்கள் வறுமையில் இருப்பவர்கள் 7.5 கோடி பேரை இந்தியா கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்பதையும் அவ்வளவு பெரிய அழிவுகளை கொண்டு வருவதற்கு காரணமான இந்த பண மதிப்பிழப்பு என்பதை நான் தான் முன்வைத்தேன், என்னுடைய கருத்து தான் இது என்று இவ்வளவு அகங்காரமாக இப்போதும் சொல்ல முடிகிறது என்று சொன்னால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் பாதுகாப்பு, இவர்களை யாரும் எதுவும் செய்துவிட மாட்டார்கள் அல்லது இவர்களுக்கு சட்ட ரீதியாக எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்கிற அளவுக்கு அவர்கள் அரசியல் செல்வாக்குடன் இருப்பதன் காரணமாக தாங்கள் செய்த அட்டூழியங்களை எல்லாம் மிக சாமர்த்தியமாக செய்து முடித்த அல்லது மிகுந்த ராஜதந்திர நடவடிக்கையாக சாணக்கியம் என்று இவர்கள் புகழ்ந்து கொள்ளக்கூடிய வேலைகளாக இன்றைக்கு நம்மிடம் அவர்கள் பெருமையாக பேச முடிகிறது. இப்போ இந்த பொருளாதார தளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகள், ஜிஎஸ்டி ஆகட்டும் அல்லது தொழில் நசிவுகளாகட்டும், இவங்க பண்ணியிருக்கக்கூடிய பல்வேறு சீரழிவுகள், இதை எல்லாவற்றுக்கும் கூட அவரை குற்றவாளியாக நாம் பொறுப்பாக்க வேண்டியிருக்கிறது. அதையும் கூட இந்த புத்தகம் சொல்லியிருப்பதாக நான் கருதுகிறேன். இது போக இந்த புத்தகம் நமக்கு எழுப்பக்கூடிய கேள்வி என்பது, எப்படி இவர் வந்து ஒரு ஊடகவியலாளர் என்கிற போர்வையை பயன்படுத்தி கொண்டு ஒரு கருத்தியல் தளத்தில் எப்படி தான் நினைத்ததையெல்லாம் சமூகத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு போய் அதை எப்படி ஒரு பேசுபொருளாக மாற்றினார். அதற்கு பின்னால் யாரோ ஒரு பார்ப்பன பணியா கும்பலனுடைய நலன் இருக்கிறது என்றதை தாண்டி அவர் எப்படி ஊடகங்களை அவர் வலுவாக தன்னுடைய விஷயங்களை கொண்டு போவதற்கான ஆயுதமாக அவர் பயன்படுத்தினார் என்பதை நாம் வந்து கவலையோடு பார்க்க வேண்டியிருக்குது. அதில் இப்போ வரைக்கும் அவர் மேலே வந்து பேசினா கிட்டத்தட்ட அந்த ராதாகிருஷ்ணன் பிள்ளை சொன்ன அந்த அதிகாரி சொன்ன மாதிரியே தான், குருமூர்த்தி எந்த வேலை செய்தாலும் அதற்கு பின்னால் நாட்டினுடைய நலன் மட்டுமே இருக்கும் என்று நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நம்ம அவங்கள தான் கவலையோட பார்க்க வேண்டியது. குருமூர்த்திகள் எப்போதும் இருந்து கொண்டிருப்பார்கள், சில நேரங்கள் தப்பித்து கொண்டும் இருப்பார்கள். ஆனால் நாம் சொல்ல வேண்டியது, அவர் செய்வதெல்லாம் தேசத்தின் நலன் சார்ந்துதான் என்று இருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கையைத்தான் நாம் வந்து கட்டுடைக்க வேண்டியதாக இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதை இதுக்கு நம்ம ரொம்ப மெனக்கடவே தேவையில்லை. குருமூர்த்தி சொன்ன எல்லாமே நடைமுறையில் அபத்தமானவை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஆகட்டும், அல்லது அவர் பெரிதாக உரிமை கோரக்கூடிய ஜிஎஸ்டி ஆகட்டும், அல்லது இந்த திட்ட கமிஷனுக்கு பதிலாக நிதி ஆயோக் என்பதை நான் தான் முன்மொழிந்தேன் என்று சொல்வதாகட்டும், அல்லது அவர் ரிசர்வ் பேங்கினுடைய ஆலோசகராக இன்றைக்கு அவர் அதில் போய் உட்கார்ந்து கொண்டு அதில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அழிச்சாட்டியங்கள், இது எல்லாமே அவர் வந்து ஒரு எடுத்த எல்லா முயற்சிகளுமே தோல்விகரமானவை, இந்திய சமூகத்திற்கு பொருந்தாதவை, எதிர்மறையான பலன்களை உருவாக்கக்கூடியவை என்பதுக்கு போதுமான ஆதாரங்கள் இருக்கிறது. அது அல்லாம இவர் எந்த அளவுக்கு வதந்திகளை பரப்பக்கூடியவர் என்பதை பற்றி ஆல்ட் நியூஸ் என்கிற ஒரு தளம் இவர் பரப்பிய பொய் செய்திகள் இது மட்டுமே அம்பலப்படுத்தி ஒரு ஆர்டிகிள் போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு பொய்களை துணிந்து பரப்பக்கூடியவர். ஆனா என்ன பண்ணுவார்னா அதுலேயும் ஒரு சட்டப்பாதுகை, இதுதான் அந்த குயுக்தின்றது. நம்மளாம் யுக்தியை பற்றியே பேசி நாசமா போனவங்க. அவங்க வந்து குயுக்தியை பற்றி தான் அவர் அதுதான் அவருடைய வழி. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா குயுக்தியா வந்து, இது ஒரு வேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில், இந்த ஒரு வார்த்தையை முன்னாடி சேர்த்துட்டு அவருக்கு தோணின பொய்யெல்லாம் எழுதுறது. இந்த மாதிரி அவர் அடுத்தடுத்து பல பொய்களை ட்விட்டர்ல அவர் எப்படி ஷேர் பண்ணாரு, அது எல்லாம் எப்படி உண்மைக்கு மாறானவை என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது போக நீங்க ரஜினிகாந்தை பத்தி அவர் பரிந்துரை செய்தது இதெல்லாமே எவ்வளவு அபத்தம் இல்லை. அது நல்ல வேலையா நமக்கெல்லாம் புரியுது மாதிரி ரஜினிகாந்துக்கு புரிஞ்சு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது ஏன்னா அது எதுவுமே புரியாம ரொமான்சமா இருந்துச்சுல்ல, அந்த சப்ஜெக்டுக்கு புரிஞ்சுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது.
அப்போ குருமூர்த்தியினுடைய எல்லா ஆலோசனைகளும் மக்களுக்கு எதிரானவை, இந்திய சமூகத்திற்கு பொருந்தாதவை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இதுல குருமூர்த்தியோட சேர்ந்து அவர் பேசிய அந்த சுதேசி ஜாக்ரான் மஞ்ச் ஆகட்டும், அல்லது ஊழல் ஒழிப்பு என்கிற பெயரால் இந்த அண்ணா ஹசாரே என்று இன்னொரு சப்ஜெக்ட் விஷயமாகட்டும், இது எல்லாமே மிகுந்த அபத்தமானவை, நமக்கு நடைமுறை வாழ்க்கையில் நிராகரிக்கப்பட்டவை என்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் இந்த புத்தகம் இணைத்து பார்ப்பதற்கு நம்மை தூண்டுகிறது. அந்த அளவிலே சுஜாதா அவர்களுடைய இந்த ப்ரொஃபைலிங் குருமூர்த்தியை பற்றி என்னன்னா, நம்ம உழைப்பெல்லாம் இப்படி ஒரு மோசடிக்காரனை வெளியில கொண்டு வரதுக்கு தான் நம்முடைய எல்லா ஆக்க சக்தியும் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. ஆனா இது ரொம்ப தேவையானது ஒன்று என்று தான் நினைக்கின்றேன். மக்களே போல் கைவர் என்று சொல்வதை போல இவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை காட்ட வேண்டியிருக்கிறது, அதற்கான அவசியம் இருக்கிறது. இதை மிக ஒரு நேரடியாக எழுதப்பட்டதை போன்ற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய வகையிலே தோழர் கோச்சடை அவர்கள் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர்.